மேல நீங்க பார்க்கக்கூடிய இந்த காரியானது தற்போது சமூக ஊடகங்கள்ல பெருமளவுல வைரல் ஆகிட்டு இருக்குது. இந்த காணொலியை பதிவு செய்யக்கூடிய முன்னணி ஊடகங்கள் உட்பட அனைவருமே எப்படி பதிவும் பகிர்வும் செய்யறாங்கன்னா, பாருங்க ஒரு தலைவர் எப்படி இருக்கிறாரு, தன்னுடைய தொண்டர்கள் பார்க்க வந்திருக்கிறாங்க, பார்க்க வந்தவங்க இப்படி கடிஞ்சு பேசலாமா, அவங்கள கடுமையான வார்த்தைகள் சொல்லாடல் பயன்படுத்தலாமான்னு சொல்லிட்டு ஊடகங்கள் ஒரு பொய்யான செய்தியை பகிர்ந்துட்டு இருக்கிறாங்க. முதல்ல ஊடகத்தினுடைய தலையாய பண்பு என்னன்னா, ஃபேக்ட் செக் பண்ணணும், அதாவது குறுக்கு விசாரணை பண்ணணும், என்ன நடந்திருக்குது நடக்கல அப்படின்றத எதுவுமே பார்க்காம வர காணொலி அப்படியே தூக்கி போட்டு மேல ஒரு தலைப்பை போட்டுறது. அதுவும் குறிப்பிட்டு எப்படி போடுறாங்க, ஐயாவுக்கும் அண்ணனுக்கும் சண்டை வந்ததற்கு பின்பாக தான் இந்த சந்திப்பு நடந்தது, இதுல தான் கோபமாக இருந்தார் அன்புமணின்னு போடுறாங்க. இந்த வீடியோ அப்படிங்கிறது தற்போது எடுக்கப்பட்டது கிடையாது. கடந்த வருடம் செப்டம்பர் 15, 2024 எடுக்கப்பட்டது. மயிலாடுதுறை பகுதியைச் சேர்ந்த பாமகவினுடைய நிர்வாகிகள் அங்கே ஒரு நிகழ்வுக்காக சென்ற போது திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களை சந்திக்க போறாங்க. இவ்வளவு தூரத்துல இருந்து ஏன் வந்தீங்க என்பது போன்ற வார்த்தைகளை முன்வைத்துதான் அந்த இடத்துல பேசப்பட்டிருக்குது. முழு வீடியோவும் வரல. இதை நாம விளக்கி சொல்றதை விட அங்க என்ன நடந்தது, அங்க இந்த காணொலி கூட இருந்தவங்க யாரு, அவங்களுடைய பகிர்வு என்பது ஏன் வெட்டப்பட்டது, ஏன் கட் பண்ணி இந்த எடிட் பண்ணி வீடியோ போடப்பட்டதுன்றத சம்பந்தப்பட்ட நபரே தற்போது சொல்லுவாங்க. எல்லாருமே கேளுங்க. சம்பவத்தின் போது அவங்க கூட இருந்ததுல நானும் ஒருத்தன். மதுரை மாவட்டத்தில் நண்பர்களின் அழைப்புக்கு ஏற்ப நாங்கள் போயிருந்தோம். அதுக்கு அடுத்த நாள் அங்கே பொதுக்குழு கூட்டம் நடைபெற இருந்தது. அன்னைக்கு திலகபாமா அவர்களோட மருத்துவமனை திறப்பு விழாவும் கூட. அதனால அன்புமணி ராமதாஸ் அவர்கள் உடனே கிளம்ப வேண்டிய சூழ்நிலை இருந்தது. அங்கே உள்ள பொறுப்பாளர்களே போட்டோ எடுக்க வேணாம், நேரம் இல்லை அப்படிதான் சொல்லிட்டு இருந்தாங்க. அதை எடுத்து அங்கே இருந்த எங்களை அந்த பகுதி மாவட்ட செயலாளர் மயிலாடுதுறையிலிருந்து வந்திருக்காங்க அப்படின்னு அறிமுகப்படுத்தினார். மயிலாடுதுறையிலிருந்து ஏன் இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க, எதுக்காக வந்தீங்க அப்படிங்கிற கேள்வியை தான் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் எழுப்பினாரே தவிர தரக்குறைவாகவோ முகம் சொல்லிக்கக்கூடிய வகையிலையோ இல்லை அவமதிக்கக்கூடிய வகையிலையோ பேசல. அதோட முழு காணொலி முழுதாக வெளியிடப்படலை. அது பாதி காணொலி தான். ஏன்னா அதன் பிறகு நான் பேசுவேன், என்ன கூப்பிட்டு மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பேசுவாங்க, வாப்பா நீ உண்மையை சொல்லி எதுக்காக வந்தேன்னு. நான் தான் உங்களை பார்க்க வந்தோன்னே, மருத்துவமனை திறப்புக்காக வந்தோன்னே அப்படின்னு பதில் சொல்கிறேன். இதுக்காக இவ்வளோ தூரம் வந்தீங்க அப்படின்னு தான் கேட்டாங்களே தவிர வேற ஒரு தவறான விதத்திலையும் தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கேட்கல. இது கேட்ட பிறகு தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவரோட நின்று புகைப்படமும் எடுத்துட்டு வரோம். அப்படி ஒன்றும் அவமதிப்பா எங்களை கழுத்தை பிடிச்சி வெளியெல்லாம் தள்ளிடல, எங்களை நிராகரிக்கலாம் இல்லை. இது திட்டமிட்டு அது தவறா சித்தரிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் இந்த ஊடகங்கள் பரப்பிட்டு இருக்காங்க. இந்த காணொலியில பேசினவங்க தான் நரேந்திர பாலா அவர்கள். இவங்க தான் அந்த சம்பவத்துல கூட இருந்தாங்க, அங்க என்ன நடந்தது அப்படின்றத தெளிவுபடுத்திட்டாங்க. மேலும் அண்ணன் பேசியதற்கு பின்பாக அவர்கள் எடுத்துக்கொண்ட, இங்கே சென்றவர்கள் எடுத்துக்கொண்ட புகைப்படங்கள் எல்லாமே மேல இருக்கும், எல்லாருமே பாருங்க. ஒரு உண்மை எந்த அளவுக்கு இங்க மறைக்கப்படுகிறதோ ஒரு பொய்க்கு அந்த அளவுக்கு சக்தி உள்ளது என்பதை அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். எங்களினுடைய தலைவர் எப்போதும் எங்களுக்கான தலைவர், எங்களை வழிநடத்தக்கூடிய ஒரு சிறந்த தலைவர் தான். எப்போதும் தன்னுடைய தொண்டனை அவமரியாதை செய்து பார்க்கக்கூடிய ஒரு தலைவர் கிடையாது பிற கட்சியினர் போல.